நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? நல்லா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. அங்க இங்க வயல்ல போய அடைச்சது மாதிரியே அங்கங்க உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் ஒன்னா உட்காருங்க. பட்டிமன்றம் நல்லா இருக்கும். அறுத்து கொள்ள மாட்டோம். நம்பி உட்காரலாம், ஜாலியா உட்காரலாம், சந்தோஷமா உட்காரலாம். ஏன்னா இங்க பாருங்க, இது ஒரு நல்ல ஊரு, நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து இப்பதாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளை தான் பார்க்கறாள, வேற யாரையும் பார்க்கறானான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த பிள்ளை ஆஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம எல்லாரும் நல்லா சந்தோஷமா கலந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டுந்தே செல்லட்டும் ஆசையில் நட்டி, சொட்டுந்தே செல்லட்டும் ஆசையில் நட்டி, காதல்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடலாம் பாடலாம். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. இதான் மகிழ்ச்சி. எங்க ஊர்ல பெரிய கோடீஸ்வர வீட்டுல போன மாசம் ஒரு திருடன் நைட் தொப்புன்னு குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சுவிட்டு நகை பணத்தை எல்லாம் பையில அள்ளிக்கிட்டு கிளம்புனான். வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டான். இந்த பொண்டாட்டியாரு கத்துனான், என்ன அவுத்து விடுனா. திருடன் சொன்னா கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்ட உடனே திருடன் சொன்னா, திருடே சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னா. என்னம்மான்னு கேட்டான். ஏத்த மாதிரி என் நாத்தனா வீடு இருக்கு, போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கு வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்ப சொந்தம் வந்தா எப்படி இருக்கு? இந்த பயலுக பூரா ஜாலியா இருக்கான். என்ன காரணம்? காப்பரிச்ச லீவு, அதனால ஜாலியா உட்காந்துருக்கான். இவங்களை 7ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்க, பைய தூக்கி தோல்ல ஓட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க. அதுலயும் பாருங்க, இந்த கொரோனாவில் 1.5 வருஷம் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு 1.5 வருஷம் கழிச்சு பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு இவளையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கெல்லாம் பூவோட போய் நிற்கிறோம். வந்தவள 2 பேரும் சொல்றான், இந்த கொரோனாவில் யாரும் சாப்பிட்றான், வாத்தியாரெல்லாம் சாவலை போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதுல அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒருத்தன் சொல்லலாம், இவர் சாவலை எப்படி 8 மாதத்துக்கு போயிருப்பார் அப்படிங்கிறான். ஏன்னா அவங்க அது மாதிரி ஒரு சந்தோஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். தம்பி மைசெட்கார தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதனாலதான் சந்தோஷமா இருக்கிறேன். இருந்தா தெரியும், பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருந்தான்னு வச்சுக்க, அதோட சம்மத்துக்கும் சிரிக்க மாட்டேன். அதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும். வாழ்க்கை அப்படித்தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மகிழ்ச்சியா கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கம்மா கரை ஆரம்பிக்கல நம்ம வீட்டுல சீரியல் லைட்டு நம்ம ஊர்ல கட்டினது அப்படி தெரியுது, அந்த கடைசி வரைக்கும் தெரியுது. உண்மையிலே வைத்திருப்பதில் செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம்.
4 பேர் சிரிக்கிற பார்த்து மனநிலை சந்தோஷப்படணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பா, 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். என் சித்தப்பன் ஒரு ஆள் இருக்காரு, நம்ம தேனியில தான் வெள்ளைப்பூடி வியாபாரம் பாட்டுறாரு, மொத்த வியாபாரம். இந்த கொரோனாவில் எல்லாரையும் கம்பெனியை மூடிட்டு சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சுட்டேன் நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், அப்பா மயனே இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டா என் சித்தப்பையும் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் பாருங்க, நம்ம பகுதிகளெல்லாம் இது மாதிரி பட்டிமன்றங்கள் இப்போத்தான் இளைஞர்கள் ஒரு முழு முயற்சியாக ஏற்பாடு பண்ணி எங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் தைரியமாக கைதட்டலாம், சிரிக்கலாம். ஒரு காலத்தில் கோயில் திருவிழான்னா என்ன நடக்கும்? நாடகம் நடக்கும். எங்கள் ஊரில் ஆடியில் மாரியம்மன் கோயில் திருவிழா. மாரியம்மன் கோயிலில் மைக் செட்டில் பாட்டு போட்டாங்க. ஒரு ஜீவன் தான் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணி. மைக் செட்ல பாட்டு போட்டாங்க, நம்மால் கேட்டான். அன்னைக்கு நைட்டு முதல் நாளே எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகம். நாடகத்துல 2 நாடகம் வைப்பாங்க. ஒண்ணு வள்ளி திருமணம், இல்லாட்டினா அர்ச்சந்திர மயன கண்டம். நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம், விளையாட்டுனா அர்ச்சந்திர மயன கண்டம். ஏன்னா விளைஞ்சா 2 பொண்டாட்டி கட்டலாம், இல்லைன்னா அவசரத்துக்கு பொண்டாட்டி அடை வச்சுக்கலாம். வள்ளி திருமண நாடகம், வள்ளி திருமண நாடகத்திலேயே இதே பாட்டு தான். அன்னி வள்ளி வேற மாதிரி பாடுது. எப்படி பாடியிருக்கோம்? ஒரு ஜீவன் தான் வள்ளி திருமணத்துல இதே பாட்டு தான். ஆனா வள்ளி திருமணத்துல வேற மாதிரி பாடுறாங்க. 3ஆவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க. கரகாட்டத்துல இதே பாட்டு தான். ஆனா கரகாட்டத்துல எப்படி பாடுவாங்க? வேற மாதிரி பாடுவாங்க. எப்படி பாடினாங்க தெரியுமா? ஒரு ஜீவன் தான் ஒரே பாட்டு தான். மைக் செட்ல ஒரு மாதிரி பாடுது, வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க, கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க. இப்ப காப்பு அறுத்தாச்சு. காப்பு அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துருவோம். கிடாயை அறுத்தாலே ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். 12 மணிக்கு ஒரு கடைக்கு போவாங்க. கடைனாலே எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். நீங்கள் உசிலம்பட்டி எந்த ஊரில் வேணாலும் போய் கடை எங்கேன்னு மட்டும் கேளுங்க. ஜவுளி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், வட்டி கடை இருக்கும். எந்த கடையும் காட்ட மாட்டான். அண்ணா இப்படியே போய் சந்தில் திரும்பினா சுடுகாடு பக்கத்தில் இருக்குன்னு காட்டுவான். நம்மால் கரெக்டாக 12 மணிக்கு போனார், ஒன்றை வாங்கினார், வாங்கி சாப்பிட்டார். சப்ளையர் கேட்டான், கறி அதெல்லாம் வீட்டில் இருக்கு, சுண்டல் மட்டும் கொடு. வாங்கி சாப்பிட்டாரு. அண்ணன் டேபிள்லே படுத்துட்டார். பொண்டாட்டி 3 மணிக்கு போன் பண்ணுது, சாப்பிட வரல. அப்பதான் ஆம்பளை செடியா இருக்கணும்னே காட்டிக்குவான். நான் குடிச்சிட்டான்னு ஊத்தி மூடி தூங்கிருச்சு. அண்ணனுக்கு 5 மணிக்கு தான் சுய நினைவே வருது. இப்ப கடையிலேருந்து அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு. 3 நாளா பாட்டு கேட்டாரா, மைக் செட்ல பாட்டு கேட்டாரா, வள்ளி திருமணத்துல பாட்டு கேட்டாரா, கரகாட்டத்துல பாட்டு கேட்டாரா. இப்ப இந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்துல வந்துருச்சு. இப்ப அண்ணன் கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றாரு. பந்தங்களும் பாசங்களும் நன்றி நடுவர் அவர்களே. இடையில ஒரு பட்டிமன்றம் ஒன்றும் பார்த்துருப்பான் போல இருக்கும். வந்தான், சாப்பிட்டான், படுத்துட்டான். இந்த 3 நாளா சூட்டில் உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்ததுல அண்ணனுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. அண்ணன் அம்மாக்கில போய் உட்காந்துட்டாரு. இப்போ அண்ணனுக்கு அந்த பாட்டு ஞாபகத்தில் வருது. எப்படி வந்திருக்கும்? இந்த பாட்டை கேட்பியே நீங்க. அப்போ ஒரு பாட்டு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துது? அப்போ குடும்பத்துல ஒரு பொம்பளையாளி என்ன பாடுபடுத்தும்? அப்ப ஆண்களுடைய உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அறியாத அறியே கிடையாது, அந்த அளவுக்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய, கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய, திரைப்பட நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, விவசாயிகளுக்கு பரிந்து பேசக்கூடிய
ஒரே பேச்சாளராக பலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காரு. நல்லவர்கள். ஒரு ஆம்பளை லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவரிடம் படித்த பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுக்கா, காரை யார் வச்சுக்கா, பெட்ரோல் யார் போடுறது? கிராமத்தின் சார்பாக மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. முதல்ல மஞ்சுநாதன் போடுங்க. அதனைத் தொடர்ந்து பட்டிமன்ற நடுவர் எனக்கு புலவர் பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. புலவர் ஜெய்சங்கர், பாண்டிச்சேரி கௌதமி, ராணிக்குமார், கார்த்திகா, இசை வித்வான் தேனி உமாநாத் அவர்கள், திருச்சி செல்வராஜ் அவர்கள், காவல்துறை அதிகாரி எங்க இருந்தாலும் மறைக்கிறோம். ஹலோ, உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலுமே பாருங்க எவ்வளவு அழகா கைதட்டல். அழகு புறம், அற்புத புறம், சிறந்த புறம், சிங்காரப்புறம் என்று தமிழகத்தில் எத்தனையோ புறங்கள் இருந்தாலும் மனதை ஈரத்தாலும் உடலை வீரத்தாலும் நிறைந்திருக்கிற மக்கள் வாழுகிற ஒரே புறம் எதுன்னு கேட்டா அது நம்ம மீனாட்சிபுரம் தான் சொல்லுங்க. தகுதியும் தரமும் நிறைந்திருக்கிற இந்த சபைக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் அத்தனை பேரின் பாதங்களில் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, உண்மையிலுமே எல்லா ஊர்களிலும் நமக்கு நாற்காலிகள் கொடுத்திருக்கிற மாதிரி ரசிகர்கள் பார்வையாளர்களுக்கும் நாற்காலிகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க எல்லாரும் பாருங்க, பெரும்பாலும் எல்லாரும் தரையில மண் தரையில் அமர்ந்து மணித்தமிழை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலுமே இவங்க தரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலனே. நம்ம ஐயனாரின் மடியில் அமர்ந்து தமிழ் கேட்பதை போல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரினுடைய வாழ்வும் வாக்கும் எல்லாம் அல்ல திருவேட்டை ஐயனாரின் திருவருளால் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு இந்த மண்ணில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துதலையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு 40 நிமிஷம் என் தங்கச்சி பட்டை கிளப்பினாங்க. அது மாதிரி கிளப்ப முடியாது, கிளப்ப முடியாது. அவங்கள மாதிரி கலக்கவும் முடியாது, அவங்கள மாதிரி கிளப்பவும் முடியாது. உண்மைதானே? இந்த 40 நிமிஷத்துல எங்க அண்ணன் தேவகோட்டை மகாராஜ் அண்ணன் உங்களுடைய பெருமையை ஒரு வார்த்தை பேசினாங்களா?
பேசுனாங்களா? இல்ல. சொல்லிருக்கணும்ல. சொல்ல ஒரு எளிமையான வார்த்தையாவது சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி நான் சொல்றேன், என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதியாயா கேட்கணும்? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். என் கூட பேசிட்டு என்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ற மாதிரியே நம்முடைய அற்புதமான மீனாட்சிபுரம் மக்களுக்கும் சொல்றேன், இந்த உலகத்துல குறை சொல்றவன் என்னைக்கு நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பான். கைதட்டுங்க, உண்மைனா கைதட்டுங்க. நம்ம நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நம்ம வேலையை நாம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்னைக்குமே நல்லா இருக்கலாம். குறை சொல்ற வாயை நீங்க ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட இந்த செங்கக்கல் சரியா வேகலைன்னா அதுல ஒரு குறை சொல்லத்தான் செய்யும். உண்மையிலுமே சொல்றேன், நீங்க இப்ப அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப சொல்றேன், மக்களுடைய கைதட்டல் எப்படி வரும்னு பாருங்க. சொல்லியா நடுவர் அவர்களே, தேவகோட்டை மகாராஜன் யாரு? யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு சொன்னாங்களா? இல்லையே. இப்ப நான் சொல்ல போறேன், உண்மையிலுமே சொல்றேன் நடுவர் அவர்களே, இங்க நிறைய பேர் அண்ணன் ஐயா எல்லா தரப்பிலும் 3 தலைமுறைகளும் உட்கார்ந்து அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதானே? மூத்த தலைமுறை, அன்றைய தலைமுறை, அடுத்த தலைமுறைன்னு எல்லாம் உட்கார்ந்து கேக்குறீங்க. இந்த விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வரும், பாத்துருக்கீங்களா? அது மாதிரி சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. இப்படி பல தொலைக்காட்சிகளில நகைச்சுவை நிகழ்ச்சிகள், காமெடி நிகழ்ச்சிகள் வர்றதை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த காமெடி நிகழ்ச்சிகள்ல யார் யாரோ காமெடி சொல்ற மாதிரி காட்டுவாங்க, பார்த்திருக்கலாம். சொல்லுகிற நபர்கள் வேண்டுமானால் வெவ்வேறானவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் கிரியேட்டர், சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா நகைச்சுவை சக்கரவர்த்தி எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா கண்டிப்பா பாருங்க. டிவில தானே கலக்க போது யாரு வந்துச்சு. ஆமா, பட்டிமன்றத்திலே நாங்க கலக்க போது யாரு கொண்டு வரலாம் பிளான்ல இருக்கோம். அப்படியானே? ஆமா, அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆண்களுக்கு வாய்ப்பு உண்டானே? எல்லா எபிசோடுக்கும் எங்க அண்ணன் தான். உண்மையில நான் கேட்கிறேன், உண்மையா சொல்றேங்க, எவ்வளவு அழக மகிழ்ச்சி. உண்மையா சொல்றேன், இவ்வளவு நேரம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. எனக்கு தெரிந்து நடுவர் அவர்களே, இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் அதிகமா பயணப்பட்டதில்லை. ஆனால் நம்முடைய இடம் தேடி வருகை தந்த இந்த கலைஞர்களுக்கு நல்ல வாழ்த்துதலையும் நல்ல கைதட்டலையும் தாயுள்ளத்தோடு வழங்கி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். உண்மையிலுமே அவ்வளவு அழகான ரசிகர்கள். அப்படி அதுவும் குறிப்பா பெண்கள் பாருங்க, அழகா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இப்ப என்னென்ன, ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதானே? நிறைய கேள்வி கேட்டாங்களே என் தங்கச்சி. ஒரே ஒரு கேள்வியோடவே நான் தொடங்குறேன். அண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுமா. புண்ணியம் பண்ணணும். சரி. தர்மம் பண்ணணும். சரி. பொண்டாட்டிய கண்கலங்காம பாத்துக்கணும். அடுத்தவன் சொத்தா ஆட்டை போடணும். பொண்டாட்டி போடுச்சுன்னா குத்து குத்துன்னு குத்தணும். மாமனா மாமியால விஷ வச்சு கொல்லணும். இதுக்கு தாண்டா அதிகமா சீரியல் பார்க்காத. என்ன நீ என்ன கேள்வி கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம கிராம மக்கள் உங்க மூலியமா ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே. இது 3 பேர் சொல்றதுமே பொய். இது சொன்ன 3ம் பொய், இவர் சொன்ன 3மே பொய். சொர்க்கத்துக்கு போகணும் நீங்க சொல்லுங்கண்ணே. நடுவர் நீங்க சொல்லுங்கண்ணே. ஒன்னே ஒண்ணுதாயா பண்ணணும் தம்பி. சொல்லுங்கண்ணே. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லுங்கண்ணே. மக்கள் ஆர்வமா இருக்காங்கண்ணே, ஆர்வமா இருக்காங்க. சொல்லுங்கண்ணே. சாகணும். செத்தா சொர்க்கத்துக்கு போயிடும். சாகணும். உண்மையிலுமே என்ன, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மீனாட்சிபுரம் மாதிரியான அருமையான கிராமத்துல பிறந்து வாழ்ந்து பாருங்க, அதுவே வாழ்க்கையில சொர்க்கம்னா கைதட்டுங்க. நான் சொல்லல, இதே பக்கத்தில் இருக்கிற பண்ணைப்புறத்திலே பிறந்து தமிழர்களின் இதயங்களில் எல்லாம் இசை சிம்மாசனம் போட்டு அமர்ந்த இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க. எது சொர்க்கம்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு தெரியுமானே? அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்ட போல வருமா? என்ன அழகா உட்கார்ந்து கேட்கிறேன். நன்றி அண்ணே. வந்தல இருந்து சொன்னாங்க, அந்த 2வது ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. பெரியமா நம்ம டீம் பெரியமா உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையிலுமே சொல்லனே,
இன்னைக்கு கார்ல வரல, லீவு நாளுங்கனால பஸ்ல வந்தேன். ஆமா. உண்மையிலுமே சொல்ற நடுவர்களே, வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததை சொல்றேன். நான் வந்த அதே பஸ்ல அந்த அம்மாவும் வந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ல நீ வந்தம் சொல்லு. இல்லனே, நான் வந்த பஸ்ல அந்த அம்மா வந்தாங்க. நான் பஸ்ல பின்வாசல் வழியா இறங்குனேன். அதான் முறை. அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குனாங்க. என்ன அவசரமோ? என்ன அவசரமோ? உண்மையா சொல்லனே, பின்வாசல் வழியா இறங்கி பஸ்ஸ கடந்து நான் முன்வாசல் கடந்து அப்படி வரேன். ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா, இந்த அம்மா இறங்கும் போது அதே பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்காக அதே முன்வாசல் வழியா ஒரு சின்ன பையன் ஏறினவன் இந்த அம்மா இறங்குனது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சு. பதறீங்க? நான் தாண்டா நடுவர் மாதிரியா பதறீங்க? நடுவர் பதறித்தாண்டா ஆகணும். நான் கேக்குறேன்னு லேசா ஒரு இடி இடிச்சுட்டான். ஒருத்தர் மேல நம்ம கையோ காலோ பட்டுச்சுன்னா என்னென்ன செய்வோம்? என்னென்ன சொல்லுவோம்? சாரி, மன்னிச்சுக்குங்க சார், கைதட்டுங்க. இதுதானே தமிழனுடைய பெருந்தன்மை. தெரியாம கால் கை பட்டுச்சுன்னா மன்னிச்சுங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த பையனும் மன்னிச்சுங்கன்னு சொன்னானே, பஸ் ஸ்டாண்டே வேடிக்கை பார்க்கிற மாதிரி இந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுங்களா? அத்தனை பேரு பார்க்க கொஞ்சம் கூட கவனிக்கலாம அந்த அம்மா அவனுடைய சட்டைய பிடிச்சு, சட்டையா பிடிச்சிச்சு. அந்த அம்மா கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்டைய பிடிச்சு, உங்க அப்பா உங்க அம்மா அவங்க பரம்பரையே அந்த திட்டுது. அப்போ அவன் சிரிக்கிறானே. சிரிக்கிறான். கேட்டேன், உன் பரம்பரையவே இந்த திட்டுடா தம்பி, சிரிக்கிறியே ஏன்னு கேட்டேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே, முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த அம்மா இந்த கழுவுதே, இதையும் கட்டிட்டு ஒரு மனுஷன் 20 வருஷமா குடுத்தனம் பண்றானே, அவன் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன். நான் கேட்கிறேன், வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை உங்களால, இதுல பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, முதல்ல இங்க இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க மீனாட்சிபுரத்துல, என்ன பெத்த தாய்மார்கள் இங்க மாதிரி குழந்தை வளர்க்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் வளர்க்கறாங்களா? நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கறாங்களா? அப்படி கேளியா? உண்மையான குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், எதை சொல்லி கொடுக்க கூடாதுங்கிறத முதல்ல ஒரு தாய் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா. உண்மையான அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை. அம்மா அப்பா சொல்லுது, என்ன தெரியுமா வார்த்தை சொல்லிட்டே இருக்கு? ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் கேட்டான், அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? அம்மா பொறுப்பான அம்மா சொன்னா, பேயினா உங்க அப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரல் இருப்பாரு நான் தான் பிசாசு, தண்டம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டுல இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம்னா. ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு. அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாரு. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மா, எங்கடா அப்படின்னு கேட்டாரு. பாருங்க, இவன் அழகா ஒரு வார்த்தை சொன்னா, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. என்ன ஆச்சு? உண்மையா சொல்ல, இனி ஒரு முறை உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொந்த பெரியப்பா தலைகால் தெரியாம ஓடுறான் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாரே புலமை, அப்படி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினி, அன்னை வளர்ப்பினி. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இது சத்தியம் என்றால் பெரியவங்க கைதட்டுங்க. ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் அம்மா தானே, அந்த அம்மா தானே நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவங்க கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நல்ல வார்த்தைகளை கத்துக் கொடுக்க வேண்டிய அம்மா கத்துக் கொடுக்கறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. தொலைக்காட்சின்னு சொன்னாங்களே, இந்த டிவி ஒடே அப்ப பிரச்சனையோ பிரச்சனை. உண்மையா சொல்றேனே, அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போறேன், டிவி இல்லனே. எங்க 50 லட்சம் ரூபாய் போட்டு டிவி, 50 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டி இருக்கீங்க, ஒரு 40,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி வச்சிருக்கலாமே. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மூத்த பையன் 12வது படிக்கிறான் தம்பி, சின்ன பையன் 10வது படிக்கிறான் தம்பி, டிவி வாங்கி வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாயிடும்ங்கனால என் பொண்டாட்டி டிவியே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டான். குடும்பம் சத்தியமா கைதட்டுங்க. அந்த மாதிரிதான் உங்க பேர் போன குடும்பம். உண்மையான பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை வைக்கணும், வளர்த்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும். எங்க சார் உங்க 2 பிள்ளைகளும் பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போயிருக்காங்கன்னாரு. நல்ல குடும்பம். எனக்கு அந்த ஆளே வாங்கி வச்சிருக்கேன், வயரை புடிங்கி விட்டு கேக்குறேன். இதுவாங்க வார்த்தை. அழகா சொன்னா, எப்ப வாழ்க்கை நல்லா இருக்கு தெரியுங்களா?
நம்ம போற வழியில எத்தனையோ பிரச்சனை இருக்கலான்னு, ஆனா அதையெல்லாம் கடந்துக்காம ஒரு குடும்பத்துல பொறுப்புணர்வோட பெண்கள் நடந்துகிட்டா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுங்களா? அழகா இடையில ஒரு கவிஞன் சொன்னா, செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்து நின்றால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த கண்டுக்கும் கந்த தந்த கண்டுக்கும் கந்த கண்டுக்கும் பூமாலை காத்து நிற்கும். அருமனே உண்மையை சொல்ல, இப்ப நான் சொல்ற வார்த்தை உண்மைனா மட்டும் தயவு செய்து மீனாட்சிபுரத்துல ஆண்கள் பெண்கள் கைதட்டுங்க. மகனோ மகளோ அது கல்யாணம் ஆன பிறகும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமோ கல்லூரியிலயோ எங்காவது படிச்சுக்கிட்டு இருந்தானே, அம்மா நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா, பள்ளிக்கூடத்துல பணம் கட்டலைன்னா உள்ள அனுப்ப மாட்டாங்கம்மா, வெளியே அனுப்பிடுவாங்க, உள்ள அனுமதிக்க மாட்டாங்கம்மான்னு மகனோ மகளோ அழுதுகிட்டே அம்மாட்ட வந்து சொன்னா, எல்லா அம்மாக்களும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? சத்தியமா சொல்ற நடுவர் அவர்களே, தங்கம் என் சாமி அப்ப இருக்காண்டா, தான் தலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு அந்த பணத்தை கட்டிடுவாண்டான்னு எல்லா அம்மாக்களும் சொல்றாங்கன்னா, ஐயனார்ங்கிற ஆண்டவனை எப்படி நாம் வாழ்நாளில் நம்புகிறோமோ அதே போல ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனையும் நாம் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தகப்பனுடைய உழைப்பு தான் நடுவரவர்களை காரணம். கண்டிப்பா இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் அந்த வார்த்தைங்க. அதனாலதான் ஒரு பாட்டு, அந்த சங்கமம்னு ஒரு படம் வந்துச்சு நடுவர், அதுல கொடுத்தான் ஒரு அப்பாங்கிறது யாரு தெரியுங்களா? இங்க நிறைய பெரியவங்க தகப்பன் வயசுல உட்கார்ந்து இருக்கீங்க, அவங்க வாழ்நாள்ல நினைச்சு பாருங்க அப்பாக்கள் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு முறையும் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், தன்னை பெத்தவளுக்கு என்ன பிடிக்கும், தன்னை பெத்தவருக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாழ்றதுலயே சாகர வரைக்கும் ஆம்பளைக்கு தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம செத்து போறானே ஆம்பளை, அந்த ஆம்பளைக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். உண்மை நம்பி யோசிச்சு பாருங்க. இந்த தகப்பனுடைய பெருமைய நம்ம மணிவண்ணன் சார் தானே அங்க அப்பாவை இடத்துல இருப்பாரு. உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, அங்க மகன் பாடுற மாதிரி அப்பாவை நினைச்சு பாடுற மாதிரி கொடுத்திருப்பான் பாருங்க. உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமனும் வாழுகிற அந்த தந்தைகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இது வாழ்க்கையே இல்லையா? நான் கேட்கிறேன். கண்டிப்பா நடுவர் அவர்களே, நிறைய பேசல, ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் முடிக்கிறேன். மக்கள் ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, மனைவிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? மாமனார் ஆம்பளை தானே? இது என்னடா சந்தேகம்? மருமகன் ஆம்பளை தானே? என் மாமனாரெல்லாம் மீச வச்சிருப்பாரு. எங்க மாமனார் ரொம்ப ஆசை வச்சிருக்காரு. ஓ மேலையாடா? இல்ல, பக்கத்து விட்டு ஆண்டி மேல கேக்குறேன். பிரச்சனை ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்றேன். வாழ்க்கையில மாமனாருங்கிற ஆம்பளைக்கும் மருமகங்கிற ஆம்பளைக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? வரும், அப்பப்ப வரும், அப்பப்ப தீர்ந்து. ஆனா உலகத்திலேயே தீர்க்க முடியாத பெரிய சண்டை என்ன தெரியுமானே? வீட்டுல மாமியா மருமக சண்டை தாங்க தீர்க்க முடியாத ஒரு பெரிய சண்டை. அப்படின்னா சத்தியமா சொல்றேங்க, இது உண்மைனா மட்டும் ஆண்கள் கைதட்டுங்க. அம்மாட்ட சிரிச்சு பேசுனீங்கன்னு வைங்களேன், பொண்டாட்டிக்கு எரியும் பயிறு. பொண்டாட்டிட்ட கலகலப்பா சிரிச்சு பேசுங்க, அம்மாவுக்கு எரியும் பயிறு. ஆனா என்னைக்கு ஒரு ஆம்பளையோட மனசு குளிரும் தெரியுங்களா? என்னைக்கு நம்மளை பெத்த அம்மாவும் நாம கட்டி வந்த பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஒவ்வொரு ஆம்பளையினுடைய மனசும் குளிரும். அப்படின்னா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? உண்மை.
அம்மா கிட்ட சிரிச்சு பேசணும்னா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது, பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசணும்னா அம்மாவுக்கு வயிறு எரியுது, பொண்டாட்டி அம்மாவும் சிரிச்சு பேசினாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது. அது என்னன்னு தெரியலடா. வயிறு எரியுதுன்னா செல்லு செல்லு சாப்பிடணும். நடுவர் அவர்களே, அதனாலதான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, என்னைக்குமே இந்த பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொன்னா, பெண்ணாலே காவி கட்டி நடந்தவள் உண்டு, அட ஆண்களாலே காவி கட்டி நடந்தவள் உண்டா, பெண்ணாலே பைத்தியமாய் ஆனவள் உண்டு, அட ஆண்களாலே பைத்தியமாய் ஆனவள் உண்டா, பெண்ணே தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் கட்டு வச்சாளா, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, பொம்பளைக்கே காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் ஒன்று மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே, அத்தான்னு சொல்லியிருப்பா ஆசைய காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பா ஆளையும் மாத்தி, ஆம்பளையெல்லாம் அடிச்சாவாதி, பொம்பளையெல்லாம் தீவிரவாதி, பொம்பளைக்கே காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் ஒன்று மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு சங்கடம் வந்துட்டா, சண்டைன்னு வந்துட்டா, பெண்கள் அது பொண்டாட்டியா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்காக நான் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமான்னு பட்டியல் போடுவாங்கண்ணே. பட்டியல் போடுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஆனா எந்த சண்டையிலும் ஆண் பேசாம வேணா இருப்பானே தவிர, நான் உனக்கு இதை செஞ்சண்டான்னு பெத்த பிள்ளைகிட்டையோ தம் பேர பிள்ளைகிட்டையோ சாகர வரைக்கும் செஞ்சதை சொல்லி காட்டாத ஒரே பெருந்தன்மை எங்கள் ஆண்களிடத்தில் தான் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே ஆண்கள் கைரேகை தேயும் வரை உழைப்பதால் தான் எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் நடுவர் அவர்களே. அந்த அர்ப்பணிப்பான ஆண்களின் உழைப்பு தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தீர்மானிக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை உங்கள் வாயால் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் இதய வணக்கங்களை அன்போடு காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்லா கைதட்டுங்க பாப்போம். ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்கக்கா. 13 வருஷமா, சத்தியம் 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவில்ல சண்டை வர்றதுக்கு. இப்ப சாப்பிட்றா, உருள்றா, பிறல்றா. எங்க அம்மா செத்துருச்சுன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு தாய்மாயி தானே. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கா. டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு, இங்கே அம்மா நீ தானே மருமக? ஆமாம் சார். உன் மாமியா உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்காரு, என் காசு தானே கொடுத்துட்டு வர முடியான்னு இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா. சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க, நான் 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கை எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்கா. ஐயா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. இப்போ வாயை திறந்தாலே கத்திரிக்கோளை காட்டுறா. எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்கு. நிம்மதி இருக்கா? ஆனால் ஒன்று சார், நான் ஒரு நாய் வளர்க்குறேன், ஆண் நாய் வளர்க்குறேன். வாரத்தில் 2 நாள் கறி போடுறேன், 2 நாள் சிக்கன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன், எல்லாம் போடுறேன். வீட்டுக்கு போனால் அந்த நாய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டிக்கிட்டே நிற்கிதியா. என் நாய் அப்படிப்பட்ட நாய். கறி போடுறேன், மீன் போடுறேன், சிக்கனு போடுறேன், எல்லாம் போடுறேன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுது. நாய் நன்றி உள்ளது. ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா? மோசமான நன்றி இல்லாத நாய் தான். நான் எல்லாம் நான் தான் வாங்கி போடுறேன், அவன்கிட்டே போய் வாழாட்டிக்கு நிற்கிது. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான்டா, அதனால அவன்கிட்டே போய் வாழாட்டி நிற்கிறான். நாய் மோசமான நாய் தான். அந்த நாயை என்ன அந்த நாய் குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய்க்குட்டி உங்களுக்கு சொந்தமா அவனுக்கு சொந்தமா? நாய்க்கு சொந்தம்டா. நாய் இது என்னது? நாய்க்குட்டிக்கு இவன் சொந்தம் கண்டு அடிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை இவ்வளவு சிக்கல்ல இருக்கு. பூச்சிகள் நடமாடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு.
இன்னும் 3 பேர் பேசணும். 3 பேரும் 3 விதமாக பேசுவாங்க. ஃபோன் பண்ணும்போது கேட்டாங்க, சார் டீம் வெயிட்டாக வேணும்னு கேட்டாங்க. உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இட ஓட்டு தான் கொண்டாந்து இறக்கியிருக்கான். ஒன்று 80 கிலோ 82 கிலோ இருக்கு. அந்த நடுவில் உட்காந்துருக்க அம்மாவை மிஷினில் தாண்டா ஏற்றி நிப்பாட்டினேன். சக்கரம் படன்னு சுற்றி பழுப்பு டொப்புன்னு அடித்து சக்கரம் தெருவில் ஓடுது. ஓடி போய் எடுத்தாந்தேன். அந்த ஆள் 250 ரூபா ஃபைன் கட்ட சொன்னார். ஆளுகளை ஏற்றுச்சுன்னா லோடு வண்டி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிரமத்துக்கு இடையில தான் கொண்டாந்து இறக்கியிருக்கோம். வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. பட்டிமன்றம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த அணியின் சார்பாக நெல்லை கார்த்திகா அவர்கள் வாங்கம்மா. வணக்கம்மா.